அனைவருக்கும் காலை வணக்கம். SKIAS அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குரூப் 1 சிலபஸ் இருக்கக்கூடிய 6வது யூனிட் தான், தமிழ், கலை, கலாச்சாரம், பண்பாடு. சரிங்களா? அதாவது நம்ம அந்த யூனிட் நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி சில அவுட்லைன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வகுப்பு ஒரு அவுட்லைன் தான், ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் அந்த சிலபஸில் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கறது தான். அதாவது இலக்கிய வரலாறு என்பது நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி ஹிஸ்ட்ரி பேஸ் தான். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அடுத்த காலகட்டம் வருது இல்லைங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். அதாவது சங்க காலம் அப்படின்னா கிபி 100 to 500. இந்த கால வரிசை அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ சங்க காலம் அப்படின்னா முதல் 500 ஆண்டுகள் யார் ஆட்சி செய்கிறாங்க? சேர சோழ பாண்டியர்கள். சேர சோழ பாண்டியர்கள் தமிழர்கள். சரிங்களா? அவங்க தமிழுடைய பண்பாடு என்பது காதல் வீரம் அதை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படி எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் 14 மேற்கணக்கு. சரிங்களா? சொன்ன மேல் என்றால் விரிவாக, கணக்கு என்றால் நூல். சரிங்களா? அப்ப 18 மேற்கணக்கு அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு அது வரைக்கும் தெரிஞ்சுங்க. அப்போ இந்த முதல் 500 ஆண்டுகள் பெரும்பாலும் இந்த இலக்கியங்கள் எதை பற்றி பேசுகின்றன? காதல், வீரம். அப்போ அடுத்து சேர சோழ பாண்டியர்களை யார் வெற்றி கொள்றாங்க? களப்பிரர்கள் வெற்றி கொள்றாங்க. இவங்களுடைய தாய்மொழி, அதாவது இவங்களுடைய பேசக்கூடிய மொழி என்ன? பாலி பிராகிருதம். புரியுதா? தமிழ்நாட்டை ஒரு நான் தமிழ் என்ன பண்றாங்க? ஆட்சி பிடிச்சிடுறாங்க. எத்தனை வருஷம்? 200 வருஷம். சரிங்களா? அப்போ இந்த 500 ஆண்டுகளா தமிழுடைய கலாச்சாரம் என்ன? காதல், வீரம். அது தொடருது. ஆனா தமிழுடைய கலாச்சார பண்பாடு யாருக்கு தெரியல? கலைப்புகளுக்கு அதோட நோன்சஸ் எதுவுமே தெரியல. சங்க காலத்துல காதலிப்பது, உடன்போக்கு போறது பெருமையா கருதப்பட்ட காலம். புரியுங்களா? அப்போ இவங்களுக்கு காதலி வீரத்துடைய பெருமைகள் தெரியாததுனால இங்க என்ன பண்றாங்க? காதலிப்பது இழிவாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஒரு தன் மகள் உடன்போக்கு போயிடுறாங்க, அதை வருத்தப்படுறாங்க. ஆனாலும் சோறு சமைத்து எடுத்து போய் கொடுத்துட்டு வர்றாங்க. சங்க காலத்துல உடன்போக்கு போறதெல்லாம் காதலை தெரிவிக்கக்கூடிய முறையிலே பல முறை இருக்கு. அதுதான் மடலேறுதல். என்னது? மடலேறுதல். ஸ்பெல்லிங் பார்த்துங்க. மடலேறுதல். என்ன மடலேறுதல் அப்படின்னா, சங்க காலத்துல ஒரு தலைவன் அந்த ஊராருக்கே காதலை சொல்லக்கூடிய முறை. தலைவன் காதலை சொல்லிட்டு தலைவி சொல்லிட்டான். ஏன்னா அந்த பெண் அவங்க வீட்டார்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறான். சரிங்களா? அப்ப தலைவன் என்ன பண்றான்? பனைமரம் இருக்கு இல்லையா? பனைமரத்துடைய கருக்கு இருக்கு இல்லையா? அந்த கருக்கெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த பெண்ணோட ஊருக்கு முற்றம் சொல்லுவாங்க. முன்றில் அப்படின்னா புது இடம். அந்த வழி என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பனங்கருக்கை வைத்து ஒரு குதிரை மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி, குதிரை மாதிரி செய்து அது மேல அமர்ந்துக்குவோம். அமர்ந்துனாகும் அப்படியே அந்த பனைமட்டையில அப்படியே உடலெல்லாம் அருந்து ரத்தம்லாம் வழியும். சரிங்களா? பனங்கருக்கை கொண்டு குதிரை மாதிரி ஒரு பொம்மை செய்து அது மேல உட்காந்துப்பான். சரிங்களா? அப்போ என்ன, அந்த வழியா போறக்கூடியவங்க அது என்ன பண்ணோம்னா ஒரு சார்ட்ல அந்த பெண்ணுடைய ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருவான். சார்ட் மாதிரி வச்சுப்பான். அப்படி உட்காந்துப்பான். அந்த வழியா போறவங்க, இவங்களால என்னுடைய மகளை காதலிக்கிறியா அப்படின்னு அவங்க போய் கன்வே பண்ணுவாங்க பெற்றோருக்கு. பெற்றோர் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா அப்படி செத்து போயிடுவான். அது பேர் தான் மடலேறுதல். சரிங்களா? அப்போ காதலிப்பதில் பெருமையா இருந்தது. ஆனா இப்போ ரூலர் மாறிடுறாங்க. யாரு? ஆட்சியாளர்கள் மாறிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் வீரத்துடைய வேல்யூ நம்மளுடைய கலாச்சார பண்பாடால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரிங்களா? அதனால்தான் இவங்க காலத்தை சொல்லுவாங்க இருண்ட காலம் அப்படின்னா பவர் இல்லாமல் கிடையாது. தமிழுடைய கலாச்சாரம் என்ன? அகம் புறம். அது இங்க பேசப்படலை. சரிங்களா? உடன்போக்கு நிகழ்கிறது. ஒரு காலத்துல உடன்போக்கு போன என்ன பண்றாங்க? அதை பத்தி பெற்றோர்கள் அதை இன்சல்ட்டா கருதல, இழிவா கருதல. ஆனா இங்க கருதுறாங்க. ஆட்சியாளருக்கு அதை பிடிக்கல.
சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப பெற்றோர்கள் வந்து அதை இழிவா கருதுறாங்க. அப்பதான் நீதி இலக்கியமே எழுதப்படுகிறது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? சங்க காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனக்குழு சமூகம், இனக்குழுவா வாழ்ந்தாங்க. சரிங்களா? மலை, காடு, வயல், கடல் பகுதியில் வாழ்ந்தாங்க. அப்படியே அந்த வாழ்க்கையை கடந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன காதல், வீரம், அவ்வளவுதான். அப்போ சங்க காலத்துல பரத்தை கூட வந்து ஒரு ஒரு தொழிலா இருந்தது. என்ன சார் பரத்தை அப்படின்னா, ஒரு பெண் பல ஆண்கள் தொடர்பு இருப்பாங்க. அதான் பரத்தை. தலைவன் தலைவிகிட்டே இருக்கிறான், பரத்தையோடவும் இருக்கிறான். இந்த செய்தி தெரிஞ்சு தலைவி கோவப்பட்டாலும் நிறைய பதிவுகள் இருக்கின்றன. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ சங்கமர காலம் எழுதப்பட்டதுதான் கீழ்கணக்கு நூல்கள். இதுவும் 18, இதுவும் 18. ஆனா அது காதல், வீரம், இது என்ன நீதி இலக்கியங்கள். பெரும்பாலும் என்ன நீதி இலக்கியங்கள். நீங்க கவனிங்க, மேல்னா விரிவாக, கீழ்னா அப்டிராக்ட், சுருக்கமாக. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் இதை சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நான் எளிமையா சொல்றேன். ஒரு குழந்தை இருக்குது, 1ஆம் கிளாஸ் படிக்குது. சரிங்களா? 9th வரைக்கும் செல்போன் கொடுத்து பரவாயில்ல பாருன்னு பேரண்ட்ஸ் விட்டுட்டு 10th வரப்ப செல்போனை பிடுங்கி யூஸ் பண்ணக்கூடாது சிட் பண்ணா அந்த குழந்தைய ஃபீல் என்ன இருக்கும்? சொல்ல புரியுதா? ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஃபோன் அடிக்கி கொடுத்துட்றாங்க, பாருப்பாடுவீன்னு. 9th வரைக்கும் என்ன பண்றாங்க, அதை வந்து அது பெருசாக எடுத்துக்கல. 10th வந்த பிறகு திடீர்னு 10th வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி 9 வருஷமா அந்த ருட்டீனா இருந்த ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் ஆகுமா அந்த குழந்தை? அது என்ன ஆகும்? பஸ்ட் ஆகுதே இல்லையா? அது மாதிரிதான் இங்க காதலிப்பது பெருமையா இருந்தது. புரியுதா உங்களுக்கு? நாங்க ஆட்சியாளர்களுக்கு வந்து காதலுடைய வேல்யூ வந்து தெரியல. சரிங்களா? அப்ப அவங்க எதிர்க்கிறாங்க. அது பெற்றோருக்கு வந்து இழிவா கருதப்படுது. அந்த காலத்துல பரத்தை இருந்தது. ஆனா இந்த காலத்துல ஒரு ஆண் பெண்ணோடு பேசுவது இழிவா கருதப்பட்டது. சொல்ல புரியுதா? அதுதான் சொல்றாங்க, பெருமனை நோக்கா நட்பு இருந்தது. சரிங்களா? நட்புக்கு துரோகம் செய்யறாங்க. அதான் வள்ளுவர் என்ன பண்றாரு, நட்பு தீ நட்பு குடா நட்பு பழமைன்னு எழுதுறாங்க. இலக்கியங்கள் எல்லாமே அந்த கால மக்களுடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்கான ஒரு கருவிகள் தான் இலக்கியம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க என்ன எழுத போறாங்க, 11 கீழ்கணக்கு பாருங்க. 18 நூல்ல 11 + 6 + 1. சரிங்களா? 11 நூல் என்ன நூல்? நீதி இலக்கியங்கள். எது? நீதி இலக்கியங்கள். 6 அக இலக்கியம், 1 புற இலக்கியம். நான் என்ன சொல்ல வர, 11 கீழ்கணக்கு. இங்க என்ன பேசுறாங்க, காதல், வீரம். சரிங்களா? அப்ப என்னன்னா ஒரு 500 ஆண்டுகள் ஒரு செல்போன் மாதிரி ஒரு ருட்டீனா வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆட்சியாளர் மாறுறாங்க. ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய வேல்யூ தெரியல. அப்ப சமகாலத்துல இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, காதலிப்பது இழிவா கருதுறாங்க, உடன்போக்கு போறதை இழிவா கருதுறாங்க. நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே பேசப்படலை, பதிவு செய்யப்படலை. அதனால தான் அந்த காலம் என்ன சொல்றாங்க, இருண்ட காலம்னு சொல்றாங்க. சார் இப்ப 11 இலக்கியம் என்ன சார் அப்படின்னா, திருக்குறள். எது? திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், ஆசாரக்கோவை, சரிங்களா, முதுமொழி காஞ்சி, இந்நிலை. இதெல்லாம் எதை பற்றி பேசக்கூடாது, எத்திக்ஸ், நீதி. புரியுதா? ஏன் நீதி இலக்கியத்தை நம்ம படைக்கிறாங்க, அந்த காலத்துல அந்த மாதிரி சூழல் இருந்து. சரி, ஓகே. அப்ப நீதி இலக்கியம் வருது இல்லையா? அடுத்து என்ன பண்றாங்க, கலப்பகள் யார் வின் பண்றாங்க, பல்லவர்கள் வின் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பக்தி, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப எழுதப்பட்டதுதான் பன்னீர் திருமுறை, 4000 திவ்ய பிரபந்தம். புரியுதா உங்களுக்கு? ஆட்சியாளர்கள் வந்து எதை வந்து ஆதரிக்கிறாங்களோ அந்த மாதிரி இலக்கியங்கள் தான் எழுதப்பட்டன. சேரத பாண்டியர்கள் காதல், வீரம், கலப்பிரர்கள் நீதி இலக்கியங்கள். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, மெஜாரிட்டி எது இருக்கு, நீதி இலக்கியம். பல்லவர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா அதிகம் என்ன இலக்கியம் எழுதப்படுகிறது, பக்தி இலக்கியம். பக்தினா சமணம், பௌத்தம், சைவம், வைணவம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, உங்களுக்கு
சோழர்கள் அவங்க என்னது பல்லர், அதாவது சேர சோழ பாண்டியர்களை வின் பண்றாங்க கலைப்பரர்கள், கலைப்பரர்கள் வின் பண்றாங்க பல்லவர்கள், பல்லவர்கள் வின் பண்றாங்க சோழர்கள். புரியுதாப்பா? அப்ப அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி சினிமாவில் வந்து காலந்தோறும் பாடுபொருள் மாறிக்கொண்டே வருகிறதா இல்லையா? ஒரு சினிமா என்பது ஒரு காலத்தில் ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படத்துல காதலும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும், ஆடலும் இருக்கும், பாடலும் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், காதல் பிரிவு எல்லாமே இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபீலிங்ஸ் தனி, ஸ்போர்ட்ஸ் தனி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்னவாயிடுச்சு? ஒரு ஆலமரத்தில் பல கிளைகள் வளருதே இல்லையா? அதுதான் வந்துருச்சு சினிமாவில். இப்போ பாருங்க, நீ பிரிச்சிடலாம். இது ஸ்போர்ட்ஸ் மூவி, இது ஃபெமினிசம் மூவி, இது வந்து ட்ராஜடி மூவி, இது வந்து கமர்ஷியல் மூவி, பிரிச்சிடலாம இல்லையா? அப்போ அந்த காலத்தில் ஒரு மூவி தான் நல்லா இருந்தால் கமர்ஷியல் ஆகும். சொல்ல புரியுதா? அப்போ அதுபோல் ஐம்பெருங்காப்பியங்கள். சரிங்களா? அப்போ என்னது ஐம்பெருங்காப்பியம்னா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி. நீங்கள் கேட்கல சார் இதெல்லாம் இது கேட்பாங்களா சார்? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓ, சங்க காலம்னா சேர சோழ பாண்டியர்கள் 17 மேற்கணக்கு, அதை பாட்டும் தொகையும். அவங்களை வின் பண்றாங்க யாரு? கலைப்பிறர்கள். சங்கம் மருவிய காலம் 17 கீழ்கணக்கு, 11 + 6 + 1. அவங்கள வெற்றி பெறவங்க பல்லவர்கள். பக்தி இலக்கியம், சமணம், பௌத்தம், சைவம், வைணவம். சரிங்களா? சைவம்னா நாயன்மார்கள், பன்னீர் திருமுறை. ஆழ்வார்கள் அப்படின்னா வைணவம், திருமால், நலாயிர திவ்ய பிரபந்தம். சரிங்களா? அவங்கள வெற்றி பெறவங்க தான் யாரு? சோழர்கள். ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம். இதுல வந்து ரிலீஜன் மிக முக்கிய ஒரு பாடுபொருள். ரிலீஜன் ஏன்னா ஒவ்வொரு இந்த ஹியூமன் பீயிங்ல, மனித பிறவிகள்ல எல்லோருமே ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்துதான் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? தமிழகத்தில் முதல்ல உருவான ரிலீஜன் சமணம். எது? சமணம். ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா, தீர்த்தங்கரை வணங்குறாங்க இல்லையா, மகாவீரர் வணங்குறாங்க இல்லையா, ஜெயின்ஸ், சமணர்கள். அப்புறம் பௌத்தம். இந்த சமண பௌத்தோட வீழ்ச்சியால தான் சைவ வைணவமே வளர்கிறது. சினிமா மாதிரிதான் எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுடைய சிறு வீழ்ச்சியில் தான் ரஜினிகாந்துடைய வளர்ச்சி. ரஜினிகாந்துடைய சிறு வீழ்ச்சி தான் விஜய்ஜியோடைய வளர்ச்சி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுபோல ஒவ்வொரு ரூலரும் என்ன பண்றாங்க? கொஞ்சம் டவுன் வராங்க, அடுத்து என்ன பண்றாங்க? ஒருத்தர் ஆட்சி கட்டில அமர்றாங்க. அடுத்து பாருங்க, சோழர்களை வின் பண்றவங்க யாரு? நாயக்கர்கள். என்ன எந்த இலக்கியம் எழுதிருப்பாங்க? சிற்றிலக்கியங்கள். எத்தனை சிற்றிலக்கியங்கள்? 96. காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம். என்ன 96 அப்படின்னா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? உலா, கலம்பகம், அந்தாதி, தூது, மாலை, குறவஞ்சி, பல்லு, பிள்ளைத்தமிழ். என்னது? என்ன இலக்கியங்கள்? சிற்றிலக்கியங்கள். எத்தனை இலக்கிய சிற்றிலக்கியம்னா? 96. சரிங்களா? அது சொல்லுவாங்க பிரபந்தம் சொல்லுவாங்க. பிரபந்தம் இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? நன்கு கட்டப்பட்டது. நன்கு கட்டப்பட்ட, கட்டுறது கிடையாது, நன்கு ஈற்றப்பட்டதுன்னு அர்த்தம். எத்தனை இலக்கிய சிற்றிலக்கியம்? எத்தனை? 96. சரிங்களா? யார் காலத்தில் எழுதப்பட்டது? நாயக்கர்கள் காலம். நீங்க இந்த காலத்தை மிக முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நாயக்கர் காலம். ஏன் சார் அப்படின்னா, சங்க காலம், சங்க மருவிய காலம், பல்லவர் காலம், காப்பிய காலம், எல்லா காலத்திலையுமே யாரை புகழ்ந்துருக்கிறாங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சங்க காலம் அப்படின்னா இயற்கையை புகழ்ந்துருக்கிறாங்க. சங்க காலத்துல இயற்கை. இந்த சங்க மருவிய காலத்துல ஒரு மனிதன் எப்படி வாழணும்? நீதி. பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள், கடவுளை புகழ்ந்துருக்கிறாங்க. சோழ காலத்துல அரசனை புகழ்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? நாயக்கர் காலத்துல மட்டும்தான் சாதாரண மக்களை குறித்த வாழ்க்கையையும். சார் நீங்க கேட்கலாம், சார் சங்க காலத்துல மக்களை பற்றி வாழ்க்கை இல்லையா, காதல் இல்லையா, வீரம் இல்லையா? இருக்கு. ஆனா 96 இலக்கியங்கள்ல தான் சிலப்பதிகாரம். யார் வந்து பாட்டுடைய தலைவன்? யார் ஹீரோ சிலப்பதிகாரத்துல? கோவலன். அவன் யாரு? ஒரு வணிகர் குலம், ஒரு வணிகர் குலம். சரிங்களா? சீவகன் ஒரு அரசர், ஒரு அரசருடைய மகன். புரியுதா உங்களுக்கு? குண்டலகேசியில வந்த ஒரு பத்திரிகை கதாபாத்திரம் அரசருடைய மகள். என்ன சொல்ல வராங்கன்னா, நாயர் காலத்துக்கு முன்பு
அரசரையும் கடவுளையும் புகழ்ந்திருக்கிறாங்க. அந்த நாயர் காலத்துல தான் சாதாரண நம்மள மாதிரி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய காதல் வீரம் எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. எத்தனை இலக்கியம் மொத்தம்? 96. அடுத்து பார்க்குறப்ப ஐரோப்பியர்கள் வருகை. ஐரோப்பியர்களை பார்த்தீங்கன்னா 1660 வந்துடுறாங்க. 1950க்குள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஐரோப்பியர்கள் யாரு? ஜி போப், கால்டுவெல், விரவா முனிவர், எல்லிஸ் போன்றவங்களாம் வராங்க. சரிங்களா? அப்போ அவங்க ஏன் வராங்க? இயேசுடைய பெருமையை பரப்ப வராங்க. இயேசு பெருமையை பரப்ப வராங்க. இங்க தமிழை கற்று தமிழ் இலக்கிய உரைகள் எழுதுறாங்க, தமிழ் இலக்கிய மொழிபெயர்க்கிறாங்க. வீரமாமுனிவர் பாருங்க, ஒரு இலக்கண நூல் எழுதுறாரு, ஒரு இலக்கண நூல் எழுதுறாரு, தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம். ஒரு அகராதி எழுதுறாரு, சதுர அகராதி, வீரமா முனிவர். அடுத்து தேம்பாவணி ஒரு காப்பியத்தை எழுதுறாரு, வீரமா முனிவர். அடுத்து பேச்சு வழக்குக்கு இலக்கணம் எழுதுறாரு, கொடுந்தமிழ் இலக்கணம். கொடுந்தமிழ் இலக்கணம். எழுத்தர்களுக்கு இலக்கணம் எழுதுறாரு, செந்தமிழ் இலக்கணம். சரிங்களா? ஜி போப் திருவாச மொழிபெயர்க்கிறாரு, நாடேற மொழிபெயர்க்கிறாரு, புராண சில பாடல் மொழிபெயர்க்கிறாரு. கால்டுவெல் அவர் தான் என்ன பண்றாரு, எல்லாமே சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் திராவிட மொழிகளை ஆய்வு செய்து சமஸ்கிருத வேறு மொழி குடும்பம், அது இந்தோ யூரோப்பிய குடும்பம், தனி குடும்பம், திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழிகள்ல 3 வகைப்படுத்துறார், தென் திராவிடம், நடுதிராவிடம், வடதிராவிடம் வகைப்படுத்தி இந்த திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அப்படின்னு நிறுவனர் யாரு? டாக்டர் கால்டுவெல். சரிங்களா? அவரை சொல்றாரு, தமிழ் சமஸ்கிருதத்தின் மகள் என்று. சமஸ்கிருத மகள் கிடையாது, அது தனித்த குடும்பத்தினுடைய தாய்மொழி அப்படின்னு. சரிங்களா? அப்புறம் இவங்க காலத்துல வளர்ந்ததுதான் உரைநடை வளர்ச்சி, அச்சுப்பொறி. சீகன் பால்கு என்ன பண்ணாரு? பிரிண்டிங் பிரஸ் எடுத்துன்னு வர்றாரு. பிரிண்டிங், அச்சுப்பொறி, தரங்கம்பாடியில் பட அச்சுப்பொறி நிறுவுறாரு. சரிங்களா? அடுத்த காலம் தான் யாரு? ஆங்கிலேயருடைய வருகை. ஆங்கிலேயர் வந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 19 20ஆம் நூற்றாண்டு. சுதந்திரத்துக்கு முன்பு, சுதந்திரத்துக்கு பின்பு. அப்ப இதுல சிலபஸ் என்ன உங்களுக்கு? சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த, சரிங்களா, முன்பு பின்பு இருந்த இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை கட்சி, பேரறிஞர் அண்ணா, அதெல்லாம் உங்களுக்கு பாடப்பகுதியில வருது. அந்த சமகாலத்துல பெண்கள் எந்த நிலையில இருந்தாங்க? ஒரு காலத்துல பெண்கள் குறிப்பிட்ட இன பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில்களுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க, நிவந்து விட்டுருவாங்க. எப்படி ஆடு மாடை விடுறாங்க இல்லையா? ஒரு இந்து கோயிலுக்கெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், அது கோயிலுக்கு விட்டுருவாங்க. அது அங்கேயே சுத்திட்டு இருக்கோம். ஆடு என்ன ஆகும்? ஆடு நல்லா வளர்ந்து அது ஏதோ ஒரு பயன்படுறாங்க இல்லையா? அது மாதிரி பெண்களையும் என்ன பண்ணுவாங்க? நேர்ந்து விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் கோயில்களுக்கு பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு பேரு தேவர் அடியார்கள். தேவர் அடியார்கள். அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அந்த சோழ காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணிப்பெண்களை அந்த இருக்கக்கூடிய ஆண்கள் தவறா பயன்படுத்துறாங்க. அப்ப தேவரடியா தேவதாசியா மாறுது. தேவதாசி முறை ஒழித்தவங்க நம்ம முத்துலட்சுமி ரெட்டியார் மிக முக்கியமானவங்க. பெண்களை தாசி பெண்ணா மாத்திடுறாங்க. இதிலே வரலாறுகள் நிறைய பாடப்பகுதி இருக்கு. இதுதான் நீங்க படிக்க போறீங்க. நீங்க அழகு 6ல் படிக்க போறது எல்லாமே தமிழுடைய தொல் வரலாறு, இலக்கிய வரலாறு. இதான் இலக்கிய வரலாறுனா சங்க காலம், சங்க மருவிய காலம், பல்லவர் காலம், காப்பிய காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர்கள் காலம், விடுதலைக்கு முன்பு பின்பு. அப்ப இருந்த சமூக நிலை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது எப்படி நீங்க புரிஞ்சுச்சுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஆட்சியாளர்கள் யாரோ அவங்க ஒரு குறிப்பிட்ட பாடுபொருளுக்கு, கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சேர படைகள்லாம் காதல் வீரம், கலப்பிரர்கள்லாம் நீதி இலக்கியங்கள், பல்லவர்கள்னா பக்தி, சோழர்கள் அப்படின்னா காப்பியங்கள். சரிங்களா? நாயக்கர்கள்லாம் எல்லா தரப்பு மக்களை பற்றிய பாடல் விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்க பாருங்க, குறவஞ்சி ஒரு சாதாரண குறப்பெண்ணுடைய வாழ்க்கை முறை. சரிங்களா? பல்லு சாதாரண விவசாயி. பிள்ளைத்தமிழ், பிள்ளைத்தமிழ் யாராலும் பாடலாம். என்ன பிள்ளைத்தமிழ்னா? ஒரு சான்றோரையோ புலவரையோ குழந்தையாக நிகழ்த்து பாடுவது பிள்ளைத்தமிழ். இப்ப அப்துல் கலாம் இறந்துட்டாரு இல்லையா? அப்துல் கலாம் ஒரு குழந்தையா இமேஜின் பண்ணி பாடுறத பிள்ளைத்தமிழ். அது ஆணா இருந்தா ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்ணா இருந்தா பெண்பால் பிள்ளைத்தமிழ். சரியா உங்களுக்கு? கலம்பகம், களம்னா என்ன? களம்னா 12,
களம்னா என்ன? 12. கவுண்ட் 12. களம்னா 12. மேல் நோக்கு களம். இந்த களம் வந்தா போர்க்களம். இந்த களம் வந்தா உங்களுக்கு சரிங்களா, இது வந்து நெற்களம் சொல்லுவாங்க, இது போர்க்களம். சரிங்களா? அப்ப அது போல வந்து உங்களுக்கு குறவஞ்சி, பல்லு, அந்தாதி, அது போலதான் சிற்றிலக்கியங்கள் உங்களுக்கு உண்டு. சொல்ல புரியுதா? இப்ப இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சங்க காலம் சரஸ்வத பாண்டியர்கள், சங்க மருவிய காலம் கலப்பிரர்கள். சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு பக்தி காலம்னா பல்லவர்கள், காப்பிய காலம்னா சோழர்கள், சிற்றிலக்கியங்கள்னா நாயக்கர்கள், அச்சுப்பொறி அப்படி அதாவது உரையிட வளர்ச்சினா ஐரோப்பியர் காலம், ஆங்கிலேயருடைய வருகை சுதந்திரத்துக்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு. அப்ப இலக்கியங்கள் பார்க்குறப்ப சங்க காலத்துல 15 மேற்கணக்கு, சங்க மருவி காலத்துல 15 கீழ்கணக்கு, அதுவும் 18, இதுவும் 18. அடுத்து பக்தி, பன்னீர் திருமறை, 4000 திவ்ய பிரபந்தம், இது சைவம், அது வைணவம். அடுத்து 50 காப்பியம், 5 காப்பியம். அடுத்து 96 வகையான சிற்றிலக்கியங்கள். அடுத்து அதுக்கான உரைகள் எல்லாமே இதுல வருது. சரிங்களா? இப்போ நீங்க இப்போ யோசிக்கணும், சார் தமிழ் மொழி வந்து 2000 ஆண்டுகளா பேசப்படுது இல்ல, தமிழ் பேசப்படுறது. தமிழ் மொழி வந்து பல மொழிகளுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட மொழி, பல மொழிகள் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மொழி. நான் இப்படி எளிமையா சொல்றேன் உங்களுக்கு, கவனிங்க. தமிழ், தமிழ்ன்ற சொல் வந்து ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, ஒரு மொழி மட்டும் கிடையாது, ஒரு இனம். மொழி அழிந்து விட்டால் என்ன ஆகும்? இனமும் அழிந்துடும். சொல்ல புரியுதா? மொழி நம்ம தமிழர்கள் இல்லை அப்படின்னா அந்த தமிழ் இனமே என்ன ஆகும்? அழிந்து போயிடும். அப்போ இந்த தமிழ்ன்ற மொழி பத்தின உங்களுக்கு தொடக்கத்துல வந்து சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் சொல்லுங்க என்னமா தலைகீழா இருக்கா? நேரம் இல்லைப்பா அதுல. மற்ற ஸ்லைட் எப்படி இருக்கு? மாறுமா? இது கரெக்டா இருக்குல்ல? இல்லையே. தெலுங்கு. தமிழர்கள் பார்க்குறப்ப சேரசோழ பாண்டியர்கள், சோழர்கள், அதெல்லாம் நான் தமிழியன்ஸ் தான். பாலி பிராகிருதம். ஆமா, சமஸ்கிருதம் பேசுறாங்களே. இதுல கரெக்டா வருதுமா, இதுல உள்டா வருதுமா, செக் பண்ணவா? ஓகேம்மா, நீ கட் பண்ணிப்பீல்ல? சரி, கவனிமா. சொல்ல புரியுதா? இப்போ ஆஃப் என்ன என்ன கவனிச்சிங்க? ஒரே ஒரு விஷயம் தான் கவனிச்சிக்கணும். காலங்கள், அதாவது ஆட்சியாளர்கள் மாற மாற பாடுபொருளும் மாறிக்கொண்டே வந்துள்ளன. ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு ஆட்சியாளர்களுமே ஒவ்வொரு சமயத்தை சார்ந்ததா இருந்திருக்கிறாங்க. 2. சரிங்க சார், அப்போ அப்போ ஆட்சியாளர் என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தானே நம்ம புலவர்கள் பாட முடியும், அதானே பாட முடியும். அப்போ ஆட்சியாளர்கள் ஏற்ற கைப்பாவையாக தான் புலவர்களும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அது ஆட்சியாளரோ புலவர்களோ எல்லோருமே ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்துதான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதாப்பா? 4 விஷயம் புரிஞ்சிச்சா? அடுத்து பார்க்குறப்ப இந்த தமிழ், இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு சமஸ்கிருதம் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம் சொல்லுவாங்க தேவ பாஷை, தேவ பாஷை, கடவுளுடைய மொழி சமஸ்கிருத சொல்றாங்க. சமஸ்கிருதம் தமிழோட நிரம்ப கலந்து விட்டது, நிரம்ப கலந்து விட்டது. எளிமையா சொல்றேன் உங்களுக்கு, தமிழ் எழுதப்பட்ட முதல் இலக்கணம் தொல்காப்பியம். எப்போ? கிமு 2 எழுதப்பட்டது. கிமு 2 எப்போ? 2000 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டது. அந்த காலத்திலேயே தொல்காப்பியர் சொல்றாரு, வடசொற் கிளவி வட எழுத்து ஒரு ஈ அப்படின்னா தமிழோட சமஸ்கிருதம் கலந்து விட்டது, எதுவும் பண்ண முடியாது. சமஸ்கிருத சொற்களை நீங்க தமிழ் படுத்தி எழுதணும். ராமன் ஈ போடணும், வருஷம் டா போடணும், விபீஷன் என்ன பண்ணணும், தமிழ் எப்படி எழுதுறீங்க? வீடனன் எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? அதை வந்து சொல்றாரு. எப்போ?
2000 ஆண்டுகளுக்கு முன்பே. அது நடைமுறையில சொன்னது தொல்காப்பியர். கம்பர் என்ன பண்றாரு, ராமாயணத்துல தமிழ் படுத்துறார். விபீஷணன் வீடன், சீதா சீத்தை, புரியுதா உங்களுக்கு? ராமன் ஈ ராமன், ராவணன் ஈ போடுறார், தமிழ் படுத்துறார். புரியுதா உங்களுக்கு? அடுத்த பக்கம் தமிழ் மொழியை நீங்க வளர்த்தவங்கள நிறைய பேர் நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றேன். மறைமலை அடிகள், மறைமலை அடிகள் அவர் தான் தனித்தமிழ் இயக்கம்னு ஆரம்பிக்கிறாங்க, தொடங்குறார். தமிழிலேயே பேச வேண்டும், தமிழே எழுத வேண்டும், அந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அடுத்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் மாணவராக இருந்து பேராசிரியர் உயர்ந்த சூரியநாராயண சாஸ்திரி, சூரியநாராயண சாஸ்திரி அவர் என்ன பண்ணாரு, பேர் தமிழ் படுத்துகிறாரு. சூரியன் பரிதி, நாராயணன் மால், சாஸ்திரி கலைஞர், பரிதிமார் கலைஞர்னு பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். சரிங்களா? அப்போ அடுத்து பார்க்கறப்ப உங்களுக்கு தமிழை வந்து அப்ப என்ன சொல்றாங்க, சமஸ்கிருதம் தமிழ் கலந்துடுச்சு. அப்போ தமிழ் இலக்கியங்களுக்கு குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, ஆழ்வார்கள் கடவுள் யாரு, திருமால். கடவுள் யாரு, திருமால். திருமாலை புகழ்ந்த இலக்கியங்களுக்கு பேர் என்ன, 4000 திவ்ய பிரபந்தம். ஞாபகம் வச்சுங்க, 4000 திவ்ய பிரபந்தம். அந்த இலக்கியத்துக்கு உரை எழுதுறாங்க இல்லையா, விளக்கம். திருக்குறளுக்கு உரை எழுதுறாங்க இல்லையா, அந்த உரை பார்த்தீங்கன்னா மணி பிரவாள நடை. மணிப்பிரவாள நடை, இந்த நடையில எழுதியிருக்கிறாங்க. என்ன சார் அப்படின்னா தமிழும் கலந்து எழுதுறாங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? அந்த நடைக்கு பேர் இது மணிப்பிரவாள நடை. சொல்ல புரியுதா? என்ன உங்களுக்கு எழுதுறாங்க, 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாத்துக்கும் எப்படி எழுதுறாங்க, விளக்கம் உரை எழுதுறாங்க, மணிப்பிரவாள நடையில எழுதுறாங்க. சரிங்களா? இப்போ நான் ஏன் சமஸ்கிருதம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு மொழி நம்மளை கற்றுக்கொள்வது வேற, திணிப்பது வேற. சமஸ்கிருதம் வந்து ஒரு வகையான தமிழோடு கலந்து என்னடிச்சு திணிக்கப்பட்டது. சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்போது அன்று சமஸ்கிருதம், இன்றைக்கு ஆங்கிலம். ஆங்கிலத்தை நம்ம வந்து திணிக்கல, நம்மள என்ன பண்ணிட்டோம், ஆங்கிலத்தை நம்ம கலந்துதான் பேச முடியுது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ தமிழ் வந்து அது வந்து ஒரு மொழி மட்டும் கிடையாது, ஒரு இனம். மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சிடும். அது தமிழை காத்த அறிஞர்கள்ல பலர் அறிஞர்கள் இருக்கிறாங்க. திருவிக்கா, பரிதிமா கலைஞர், மறைமலை அடிகள், சரிங்களா, பல அறிஞர், தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதே போல சைவ மடங்கள், சைவ மடங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க, தருமபுர ஆதீனம், திருப்பனந்தாள் மடம், இதெல்லாம் தமிழை காத்த மடங்கள். சமஸ்கிருத கலப்பு இருக்கிறப்ப ஓலைச்சுவடிகளை பாதுகாத்தது எது, சைவ மடங்கள். குறிப்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுமுக நாவலர், தமிழ் அறிஞர் ஆறுமுக நாவலர். அடுத்து ஊவே சாமிநாதர். இவங்க என்ன பண்றாங்க, ஓலைச்சுவடிகள் இலக்கியங்களை பதிப்பிக்கிறாங்க. அதிகமா பாதுகாத்து யாரு, ஊவே சாமிநாத ஐயர், அவர் தான். சரிங்களா? அப்ப இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறது அழகு 6 இருக்கக்கூடிய முதல் தலைப்பு தான். என்ன இருக்கு அப்படின்னா, தொல்லாய்வுகள், அடுத்து சங்ககால இலக்கியம் குறித்து. அப்போ சங்ககாலம் அப்படின்னா நான் சொன்ன உங்களுக்கு பாட்டும் தொகையும், 8 தொகை 10 பாட்டு. இங்க பாருங்க, இது பேசிக், இந்த வகுப்பு பேசிக்ஸ் தான். இங்க பாருங்க, 8 தொகை அப்படின்னா நற்றிணை, நற்றிணை குறுந்தொகை 500, சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா அகநானூறு, நற்றிணை குறுந்தொகை, நற்றிணை குறுந்தொகை 500, கலித்தொகை, அகநானூறு. இந்த 5 நூல் தான் வந்து அக இலக்கியங்கள். இந்த 5 நூல் தான் 5 + 2 + 1. புரியுதாப்பா? அகநூல்கள் எத்தனை, 8 தொகையில் 8 நூல்கள் இல்லப்பா, 8 நூல்கள் இல்லையா? 5 அகம் காதல், நற்றிணை குறுந்தொகை 500, கலித்தொகை, அகநானூறு. 2 புறநூல் 10 புறநானூறு. ஒரு நூல் அகமும் புறமும் கலந்ததுதான் இந்த பரிபாடல். பேசிக்ஸ் தான். இப்ப சார் எழுத தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. கலித்தொகை மிக முக்கிய ஒரு நூல். ஏறு தழுவுதல், எது நீ சொல்ற ஜல்லிக்கட்டு சொல்றீங்க இல்லையா, ஏறு தழுவுதல் குறித்து எதுல இருக்குது, கலித்தொகையில தான் இருக்கு. சார் அகநானூறு சொல்லுங்க சார். குடவோலை தேர்தல் முறை, குடவோலை தேர்தல் முறை என்ன அப்படி தெரியுங்களா? அதாவது இப்போ ஓட்டிங் போடுறீங்களா, ஓட்டு போடுறீங்கல்ல, இப்போ வந்து பேர் வந்துடுது, ஓட்டு போடுறோம் இல்லையா, நம்ம போறோம்,
எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு பேர் சிம்பிள் இருக்குது இல்லையா, அந்த காலத்தில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கிராமத்தில் அந்த ஊர் தலைவராக யார் நிற்கிறாங்களோ அவங்க பேர்லாம் குலுக்கி போட்டு எழுதி பேப்பரில் போட்டு வச்சிருவாங்க உள்ள, சரி ஓலையில் போட்டு வச்சிருவாங்க மடித்து. நல்லா புரியுதா? இந்த குலுக்கல் சீட்டு எடுப்பாங்க இல்லையா, குலுக்கல் சீட்டு எல்லா நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம், பம்பர் பரிசு என்ன பண்ணுறான், 2000 ரூபாய் பரிசு வாங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் பேர் எழுதி போடுறமா இல்லையா, குலுக்கி போட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதுபோல் அகநானூரில் ஒரு பதிவு என்னன்னா, குடவோலை தேர்தல் முறை குறித்த பதிவு எதில் இருக்கு, அகநானூரில் இருக்கு. அடுத்து தமிழருடைய திருமண முறை அந்த பதிவு அதில் இருக்கு. அது போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு நூலுக்கும் வேறு அடைமொழி இருக்கு, வேறு பெயர் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். பாருங்க, 1810 ஒரு சிறப்பு சொல்லுங்க. 1810 ஒன்லி ஃபார் சேர அரசர்கள், வேற எந்த அரசரையும் பதிவு எதில் இல்லை, 1810 கிடையாது. இதெல்லாம் அடிஷனல் சைட்ஸ் புரிஞ்சு வச்சுங்க. இப்ப நற்றிணை இருக்குல்லப்பா, நற்றிணைக்கு வேறு பெயர் உண்டு. நற்றிணை 400, நற்றிணை 400 அப்படின்னு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அப்ப அடிவரை பாருங்க, 500 3 to 6, நற்றிணை குறுந்தொகை 4 to 8, நற்றிணை 9 to 12, அகநானூறு 13 to 31. சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா, அப்ப சங்க காலத்துல எல்லாமே வாய்மொழியா பாடப்பட்டது, வாய்மொழியா பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்டது. அப்ப 8 தொகையில 5 + 2 + 1 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, 10 பாட்டுல திருமுருகு ஆற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபாராற்றுப்படை, பெருமாற்றுப்படை, மலைபடு கடாம். நம்ம ஆன்லைன்ல இருக்கீங்களாம, ஆன்லைன்ல லிசன் பண்றீங்களா? இந்த 5ம் ஆற்றுப்படை இலக்கியங்கள். ஆற்றுப்படை என்ன சார் ஆற்றுப்படைனா, ஒரு புலவர் ஒரு அரசனிடம் சென்று அவனை புகழ்ந்து பரிசில் பெற்றுக்கொண்டு வரும் வழியில் யாரை பார்க்குறாங்களோ, நான் சென்றேன், அவனை புகழ்ந்தேன், பரிசில் கிடைத்தது, நீயும் சென்று அவனை புகழ்ந்து பரிசில் பெற்றுக்கொள் என்று வழிப்படுத்துவது ஆற்றுப்படை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப 10 பாட்டில் பாருங்க, 10 பாட்டில் 5 + 3 + 2 ஆற்றுப்படை, அக இலக்கியங்கள், புற இலக்கியங்கள். சரிங்களா? அப்போ திருமுருகாற்றுப்படை, பொருளாற்றுப்படை, சிறுபாலாற்றுப்படை, பெருமாற்றுப்படை, மலைபடு கடாம், இது 5மே என்ன, ஆற்றுப்படை நூல்கள். அடுத்து முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, இதுதான் இந்த அகநூல். அகநூல் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. அப்ப 2 தான் புறநூல், மதுரை காஞ்சி, நெடுநெல் வாடை. நெடுநெல் வாடை இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சு வச்சுங்க சார். அப்ப இது என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு நூலுடைய இப்ப நற்றிணை அப்படின்னா எத்தனை பேர் எத்தனை புலவர் பாடினாங்க, எத்தனை பாட்டு, என்ன அடிவரையறை, இது தொகுத்தது யாரு, தொகுப்பித்தவர் யாரு, தொகுத்தது அப்படின்னா பெரும்பாலும் புலவர்கள், பெரும்பாலும் தொகுத்த கம்பைல் பண்றாங்க இல்லையா, கம்பைல்டு. சங்க காலத்துல ஒரு கருத்தை இங்க இலக்கியத்தை பாடலாம், ஆனா தொகுக்கலாம், அதை வெளியிடுற உரிமை யாருக்கு உண்டு, கிங்குக்கு மட்டும்தான் உண்டு. யாருக்கு உண்டு, அரசருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு உண்டு. சொல்ல புரியுதா? இப்போ நீங்க கவிதை எழுதுறீங்க, நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதோ நீங்க பைனு போட்டு போட்டுக்கலாம், அந்த காலத்துல அது மாதிரி நீங்க போட முடியாது. அப்போ நற்றிணை எத்தனை பாட்டு, 400 பாட்டு. சார் ஓகே சார், நீங்க கேட்கலாம், சார் நீங்க குரூப் 1 நடத்துறீங்க, குரூப் 1 6 யூனிட்ல நடத்துறீங்க, இது வேணுமா அப்படின்னா தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், 8 தொகையில 5 + 2 + 1. அப்ப நற்றிணை எத்தனை பாட்டு, 400. 400 இதுல இருக்கும். ஏன்னா வேறு பெயர் பார்த்தீங்கன்னா நற்றிணை 400, வேறு பெயர் என்ன, நற்றிணை 400. குறுந்தைக்கு ஒரு சிறப்பு இருக்கு. குறுந்தகை பாடல் பெரும்பாலும் சினிமா பாடல் நிறைய பாடல் குறுந்தகைகள் தான் எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? குறுந்தகை பார்த்தீங்கன்னா எத்தனை அடிவரையறை, 4 to 8. நிக்கல 400 பாட்டுல 400 பாட்டுமே குறைந்தது 4 அடி இருக்கும், அதிகபட்சம் 8 அடி இருக்கும். குறுந்தகை சிறப்பு உண்டு. உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் எடுத்தாளப்பட்ட நூல் குறுந்தொகை. என்ன சார் உரையாசிரியர்கள் அப்படின்னா, திருக்குறளுக்கோ ஏதோ இலக்கியத்தை என்ன பண்ணாங்க, உரை எழுதுறாங்கல்ல, உரை எழுதுறாங்க இல்லையா, அப்ப குறுந்தொகை பாட்டு என்ன பண்றாங்க, அவங்க கோட் பண்றாங்க.
மேற்கோள் எடுத்து ஆள்றாங்க யாரு? உரையாசிரியர்கள். சொல்ல புரியுதா? இப்ப நீங்களும் திருக்குறள் உரையை எழுதலாம். இப்போ உரை எழுதிட்டே இருக்கிறீங்க, கல்வி பத்தி ஒரு விஷயம் எழுதுறீங்க, நீங்க திருக்குறள் கல்வின்ற அதிகாரத்துல ஒரு குறள் எடுத்து எழுதுறீங்க இல்லையா? அதான் மேற்கோள். புரியுதாமா? அடுத்து ஐங்கர் 100 எட்டு தொகையிலேயே குறைந்தடிகளை உடையது எது? 3 to 6. சொல்லுது புரியுதா? எட்டு தொகை அப்படின்னா 5 + 2 + 1. ஒவ்வொரு நூலுமே ஐங்குறு 100 500, நற்றிணை 400 400, குறுந்தொகை 400. முதல்ல எத்தனை பாட்டு? ஆக 400 பாட்டு. புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு இது எல்லா பாடலுமே, இப்ப நற்றினை பாருங்க, 400 பாட்டுமே குறைந்தது 9 லைன் இருக்கும். மேக்சிமம் எத்தனை லைன்? 12 லைன் இருக்கும். அது போல இங்க அடுத்து பாத்தீங்கன்னா தொகுத்தவர் யாரு? தொகுத்தவர் அப்படின்னா பெரும்பாலும் புலவர்கள். பாருங்க, பூரிக்கோ குறுந்தையை தொகுத்தது யாரு? பூரிக்கோ. சரியா உங்களுக்கு? நற்றியை தொகுத்தது யாரு? தெரியவில்லை. ஆனா தொகுப்பித்தவர் யாரு? பன்னாடு தந்த பாண்டியமாற வழுதி. பன்னாடு பன்னாடு. புரியுதா? பன்னாடு. புரியுதா உங்களுக்கு? சார் நீங்க தொகுத்தவர் யாரு சார்? தொகுத்தவர்னா பெரும்பாலும் புலவர்கள், தொகுப்பித்தவர்னா பெரும்பாலும் அரசர்கள், தொகுப்பித்தவர் பப்ளிஷர். லைக் ரிலீஸ் பண்றது யாரு? புலவர் கிடையாது. யாரு? கிங்கு தான் ரைட்ஸ் உண்டு. புலவருக்கு என்ன ரைட்ஸ் உண்டு? கம்பைல் பண்ணலாம். சொல்ல புரியுதா? அப்ப 500 யாரு? கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யாரு? யானைக்கண் செய் மாந்தல் சேரல் இரும் பொறை. ஞாபகம் வச்சுங்க, இரும் பொறை. கலித்தொகை யாரு? நலந்தோவனார். அகநானூறு உரித்திர சன்மனார். உக்கிர பெருவழுதி. உக்கிர பெருவழுதி. எல்லா நூலுக்குமே கடவுள் வாழ்த்து பாடுறது யாரு? பாரதம் பாடிய பெருந்தாவனார். விளையாட்டு கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு நூல்லையும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறாங்க. அது யாரை பத்தி? அது கேட்க மாட்டாங்க. ஆனா என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? எட்டு தொகையில 5 + 2 + 1 நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து அது அடிவரையறையை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இது வந்து குரூப் 1க்கு பயன்படும், குரூப் 2க்கு பயன்படும், எதனால பயன்படும். ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. பாருங்க, புறநூல் புறநானூறு 158 ஆசிரியர்கள், 400 பாட்டு, அடிவரையறை. இது வந்து புறநானூறு வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தல கிடையாது. ஏன்னா வந்து அது கம்பைல்டு. சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே கம்பைல்டு தான், இது ரெஃபரன்ஸ் கிடையாது. அடுத்து பாருங்க, 10 எத்தனை புலவர்கள்? எத்தனை புலவர்கள்? 8. ஒரு குறிப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. 18 நான் சொன்ன சிறப்பு என்ன? சேர அரசுகளை மட்டுமே பாடப்பட்ட நூல் எது? 18 ஒரு பாட்டு கூட சோழரிய பாண்டியரியா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதே போல கலித்தொகை ஒன்லி ஃபார் பாண்டியர், ஒன்லி ஃபார் பாண்டியர்கள். வேற அரசனுடைய பதிவு அதுல இல்லை, ஒண்ணுமே இல்லை. 18 பார்க்குறப்ப 10 புலவர் 10 அரசர், 10 புலவர் 10 அரசர் அது பாடிட்டாங்க, தொகுத்துட்டாங்க. அது முதற் 10 கடைசி 10 கரையான்களால் அழிக்கப்பட்டது, கரையான்கள் இதை அழித்து விட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் 10 கிடையாது, கடைசி 10 கிடையாது. அப்போ 2ஆம் 10 9ஆம் 10 வரைக்கும் தான் இது 18 அதுல ஒரு இருக்காங்க. சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புலவர்கள் யாரு? அரசல் இருக்கிறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் 10. சரிங்களா? அதாவது குமட்டூர் கண்ணனார் யாரு பாடப்பட்ட அரசர்? யாரு? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அதாவது புலவர்கள் அரசர்கள். 3ஆம் 10 பார்த்தீங்கன்னா பாலை கௌதமனார் பல்யானை செல்கிழு குட்டுவன். அது மாதிரி 4ஆம் 10 வந்து காப்பியாற்று காப்பியனார் கலங்காய் கண் நான்முடிச்சேரல். அதாவது 18 யார் பாடினாங்க? யாரை பத்தி பாடினாங்க? அது மாதிரி பரிபாடல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13. பரிபாடல் மொத்தம் 70 பாட்டு. எத்தனை? 70 பாடல். எத்தனை? 70 பாடல் பாடினாங்க. கடைசி எத்தனை? 22. பரிபாடல் தான் வந்து உங்களுக்கு. பரிபாடல்ல திருமால் பற்றி பாடல் இருக்கு, வைகை ஆறு பற்றி பாடல் இருக்கு,
முருகரை பற்றி பாடல் இருக்கு, அகச்செய்தி இருக்கு, புறச்செய்தி இருக்கு. அதனால தான் இது பரிபாடல் அகமும் புறம் கலந்த ஒரு நூல். அடுத்து பார்க்குறப்ப என்ன, இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சிங்களா? ஓஹோ, எட்டு தொகையில 5 + 2 + 1 நற்றிணை, குறுந்தொகை, ஐங்கிரநூறு, அகநானூறு, கலித்தொகை. இது காதல். புறநானூறு 10 என்ன, வீரம். பரிபாடல் அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் அப்படின்னு. சரிங்களா? ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. பரிபாடலுக்கு இல்லையா, அந்த நூலுக்கு பொருட்கலவை நூல், பொருட்கலவை நூல் அப்படின்னு இருக்குது. 10 இரும்பு கடலை அப்படி ஒரு சிறப்பு பெயர் உண்டு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, 10 பாட்டு நீங்க கேட்கலாம். முதல்ல ஆற்றுப்படைன்னு சொன்ன உங்களுக்கு, ஆற்றுப்படைன்னு என்ன சொன்னல உங்களுக்கு, ஒரு புலவர் அரசரை பார்த்து புகழ்ந்து பரிசு பெற்றுக்கொண்டு வரும் வழியில் யாரு பார்க்குறாங்களோ அதை வழிபடுதுதான் ஆற்றுப்படை. அதுல பாருங்க, ஆற்றுப்படை 5 திருமுருகு ஆற்றுப்படை. சரிங்களா? யாரு பாடியது? நக்கீரர். பாட்டு தலைவர் யாரு? முருகன். அதாவது ஆற்றுப்படை 5ல இது ஏன் முதல்ல வச்சிருக்க தெரியுமா? திருமுருகு ஆற்றுப்படை. ஏன்னா யார் ஹீரோ? முருகன். இந்த ஆற்றுப்படைகள் எல்லாமே இந்த புலவர்கள் இந்த அரசர்கிட்ட போயிட்டு பொருள் பெறுவாங்க. பொருள், திங்ஸ். இந்த நக்கீரருக்கு முருகருடைய அருள் கிடைக்கும். அப்படி சாட்டம் ஞாபகம். ஆற்றுப்படைகள் சொல்றாங்க இல்லையா, நக்கீரர் என்ன பண்ண, முருகரை பற்றி ஆற்றுப்படுத்துறாரு, முருகன் அருள் கொடுப்பாரு. ஆனா மற்ற புலவர்கள் மற்ற அரசர்கள் எல்லாமே பரிசில் கொடுப்பாங்க. பரிசில் அப்படின்னா கொடை. சரிங்களா? அப்போ இதுல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆற்றுப்படை இருக்கு இல்லையா, எத்தனை ஆற்றுப்படை? 5. அதுல குறைந்த அடிகளுடைய ஆற்றுப்படை 248 எது? பொருணர் ஆற்றுப்படை. அதிக அடிகளுடையது மலைபடு கடா. மலைபடு கடை. இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, நீ கேட்கலாம், சார் இது என்ன சார் சிறு பாணர் பெரும் பாணர்? ஒரு கம்யூனிட்டி. பாணர் என்பது ஒரு இசை வாசிக்கக்கூடிய கம்யூனிட்டி, ஒரு சாதி. புரியுதா உங்களுக்கு? சிறுபானாற்றுப்படை, பெருமான். சிறிய அளவச்சு வாசிச்சா சிறுபாணர்கள், பெரிய அளவச்சு வாசிச்சா பெருமானர்கள். இப்ப பெருமாற்றப்பட்ட இருக்கு இல்லையா, இந்த நூலுக்கு வேறு பெயர் சமுதாய பாட்டு. சமுதாய பாட்டு. ஏன்னா இந்த நூல்ல 500 பாட்டுல அந்த காலத்துல குறிஞ்சி நில மக்கள், முல்லை நில மக்கள், எல்லா மக்களையும் வாழ்க்கை முறையும் அதுல கூறப்பட்டிருக்கு. அது சமுதாய பாட்டு. சரியா உங்களுக்கு? அடுத்து இது புரிஞ்சுங்க. பாருங்க, இது என்ன சார்? மலை படு கடாம். கடாம்னா யானை. கடாம்னா என்ன? யானை. ஒரு மலையில யானையுடைய பிளிரலும் கேட்கிறது, மலையில ஃபால்ஸ் சவுண்டும் கேட்கிறது. 2 ஓசையை பத்தி சொல்றதா மலைபடு கடம். மலை, மலைனா மலையில யானை இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு, அருவி நீர் இருக்கு. ஃபால்ஸ் கொட்டிட்டே இருக்கும். கடாம்னா யானை, யானையுடைய பிளிரலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்ப மலையில் இருந்து கேட்கக்கூடிய யானையின் பிளிரலையும் அருவியின் ஓசையும் சொல்றதா மலைபடு கடாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆற்றுப்படை எத்தனை? 5. திருமுருகு ஆற்றுப்படை. பொருணர். பொருணர் வந்து இல்லையா, பொருணர் சொல்லுக்கு விளக்கம் வேஷம் போடுறது, வேடம் தாங்குதல். வேஷம் போடுறோம் இல்லையா, மேக்கப் போடுறாங்க இல்லையா, பொருணர் என்னது? வேடம் தாங்குதல். ஸ்கூல் போல கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சிறப்பு உண்டு, நிறைய இருக்கு. இப்ப பட்டுன்னு சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க இல்லையா, விருந்தினர்கள் வராங்க. சரிங்களா? இன்னமும் பாருங்க, இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தினர் வந்தாலுமே அதை வழி அனுப்புறப்ப கொஞ்சம் தொலைவு என்ன பண்ணுவோம், நம்ம கூடவே நடந்து போயிட்டு அவங்கள வழி அனுப்போம்ல. அது புதுசு கிடையாது, இதுல வரக்கூடிய செய்தி. அது புறநாற்றுப்படையில வந்த விருந்தினரை 7 அடி பின் சென்று வழி அனுப்பிக்கிற பதிவு எதுல இருக்கு? புறநாற்றுப்படையில இருக்கு. சொல்ல புரியுங்களா? அப்ப சிறுபாற்றுப்படை, பெரும்பாற்றுப்படை, இதெல்லாம் பாணருடைய வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய சில விஷயங்கள். அடுத்து பாருங்க, திருமுருகு ஆற்றுப்படை இல்லையா, இந்த நூலுக்கு வேறு பெயர் உண்டு, புலவர் ஆற்றுப்படை. புலவர் ஆற்றுப்படை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன வேறு பெயர்? மலையில் யார் வாழ்வாங்க?
மலையில் யார் வாழ்வாங்க? எந்த மக்கள் வாழ்வாங்க? குறவன், கூத்தராற்றுப்படை வேறு பெயர். இதுக்கு என்ன பேரு? சமுதாய பாட்டு, கூத்தராற்றுப்படை, புலவராற்றுப்படை. பொருள் என்றால் வேடம் தாங்குதல், சிறுபாணர் பெரும்பாணர். சரியா உங்களுக்கு? அது போல நீங்க ஞாபகம் வச்சுங்க. முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டு 10 பாட்டிலேயே குறைந்ததுடையது முல்லைப்பாட்டு. சொல்ல புரியுதாமா? 10 பாட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? 5 ஆற்றுப்படை, குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மிலை எது? முல்லை பாட்டு. சரிங்களா? 103. ஆசிரியர் நப்பூதனார். இதே போல பாருங்க, குறிஞ்சி பாட்டு எத்தனை லைனு? 261 லைனு. முல்லைப்பாட்டு 130 இல்லையா? இதனுடைய உள்டாதான் பட்டினப்பாலை 301. கவனிங்க, 10 நூல் தானே, 10 நூல் தானே, ஆனா 8 புலவர் தான். எத்தனை புலவர்? 8 புலவர் தான். ஏன் சொல்லுங்க? 2 பேர் 2 நூல் எழுதுறாங்க. 2 பேரு எப்படின்னா, இங்க பாருங்க, திருமுகாற்றுப்படை யார் எழுதுறாங்க? நக்கீரர். பெருமாற்றுப்படை யார் எழுதுறாங்க? பெருமாற்றுப்படை உருத்திர கண்ணனார். அட இங்க வாங்க, நெடுநல்வாடை யார் எழுதுறாங்க? நக்கீரர். பட்டினப்பாலை யார் எழுதுறாங்க? உருத்திர கண்ணனார். சொல்ல புரியுதா? அங்க பெருமாற்றுப்படையும் பட்டினப்பாளையும் ஒரே ஆத்தர். யார்? கடையலூர் உருத்திரன் கண்ணனார். சரிங்களா? திருமுகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் நக்கீரர். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்க படிச்சிருப்பீங்க, குறிஞ்சி பாட்டு என்ன ஒரு சிறப்பு விஷயம் அப்படின்னா, குறிஞ்சி பாட்டுல நக்கீரர் என்ன பண்றாருன்னா 96 வகையான பூக்கள் பேர் சொல்றாரு. எத்தனை வகை? 96 வகையான பூக்கள். அதுலயும் ஒரு வகை பூ தான் குறிஞ்சி பூ. சரிங்களா? உங்களுக்கு எத்தனை வகை? 96 ஞாபகம் வச்சுங்க. 96 யாரு? சாரி, கபிலர். குறிஞ்சி பாட்டை யாரு? கபிலர். சொல்றது புரியுதா? 96 வகையான பூக்கள் பேர் எதுல இருக்குது? குறிஞ்சி பாட்டுல இதுல இருக்கு. சரிங்களா? அதே போல 10 பாட்டிலேயே அதிக லைன் மதுரை காஞ்சி. எத்தனை லைனு? 782. சரிங்களா? அவுட்லைன் மட்டும் பார்ப்போம், ரொம்ப டெப்தா பார்க்க வேணாம். சொல்றது புரியுதா? அடுத்து பார்க்குறப்ப அழகு 6ல இருக்கக்கூடிய முதல் தலைப்பு என்ன? தமிழ் சமுதாய வரலாறு. தமிழ் சமுதாய வரலாறு. அதான் உங்களுக்கு குரூப் 1 சிலபஸ்ல கூட 6வது இருக்குது இல்லையா? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன தெரியணும் உங்களுக்கு? தமிழனுடைய வாழ்க்கை என்ன? வாழ்க்கை முறை இயற்கை வாழ்க்கை முறை, இயற்கை வாழ்வியல். சொல்ல புரியுதாமா? இயற்கையோடு இயைந்துதான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ தமிழர்கள் பார்க்குறப்ப திணைகள் அடிப்படையில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. 5 திணைகள், 4 நிலங்கள். சரிங்களா? அடுத்து பார்க்குறப்ப தமிழர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே கிரேக்கம் ரோமோடு கடல் வாணிகத்தில் இருந்திருக்கிறாங்க. அங்கிருந்து விளைவிந்த குதிரைகளை இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கரூரில் விளையக்கூடிய இஞ்சி மஞ்சளை ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கான துறைமுகங்கள் எல்லாம் தமிழகத்துல இருந்துள்ளன, சங்க காலத்துல இருந்துள்ளன. தமிழுடைய பண்பாடுல விருந்தமிழ் மிக முக்கியமா உண்டு. அடுத்து பண்ட மாற்று முறை. எது? பண்ட மாற்று முறை. லாஸ்ட் டைம் குரூப் 4ல கேட்ட கேள்வி. லாஸ்ட் டைம் குறியெதிர்ப்பு. குறியெதிர்ப்பு பண்ண மாட்டோம், என்ன டிஃபரன்ஸ் கேட்ட கேள்வி இதுதான் கேட்டாங்க. குறியெதிர்ப்புனா என்ன அப்படின்னு. சரி, என்ன குறியெதிர்ப்பு தெரியுமா உங்களுக்கு? குறியெதிர்ப்புனா ஒன்றும் இல்லை. நான் விவசாயம், நம்ம எங்கிட்ட லேண்ட் இருக்குது, விதை இல்லை, நான் உங்ககிட்ட என்ன பண்ணுறேன்? ஒரு அரை மூட்டை விதை வாங்குறேன், நான் ஒரு 1 இயரில் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குறோம் இல்லையா? நம்ம திருப்பி 1 இயர்லாம் பண்ணணும், திருப்பி தரணும். அதான் குறியெதிர்ப்பு. குறியெதிர்ப்பு என்னது? சொன்ன நேரத்தில் வாங்கின பொருளை திரும்ப கொடுக்கணும். அதான் குறியெதிர்ப்பு. ஆனால் பண்ட மாற்றுன்றது வேற. நம்ம பண்ணங்களை மாற்றிக்கிறது, எங்கிட்ட எக்ஸ்ட்ரா என்ன இருக்குதோ அதை கொடுத்து தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறது. சங்க காலத்தில் அதுதான் நடக்குது. ஒரு வகை சிறந்த பொருளாதார முறை. எங்ககிட்ட பால் எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் முழுநிலத்தில் இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிறேன், பால் எக்ஸஸா இருக்கு,
நான் பாலை கொடுத்துட்டு உப்பு வாங்கிக்கிறேன், இந்த பாலை கொடுத்துட்டு மீனை வாங்கிக்கிறேன், பாலை கொடுத்து தேனை வாங்கிக்கிறேன். புரியுதா? அதுதான் பண்ட மாற்று முறை. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்துங்க. சேரர்கள் இங்க பாருங்க, குடநாடு, குட்டநாடு, சரிங்களா, இது எல்லாமே என்னது? சேர நாடு. இங்க பாருங்க, உறையூர். உறையூர் என்ன? உறையூர் சோழகுல தலைநகர் எது? உறையூர். அதாவது ஒவ்வொரு அரசர்கள் என்ன பண்றாங்க, ஒரு தலைநகரத்தை கட்டமைக்கிறாங்க. எப்படி தமிழ்நாட்டு தலைநகர் சென்னையோ அதுபோல சேரர்கள் தலைநகர் என்ன? வஞ்சி. சேரர்கள் தலைநகர் எது? இங்க வஞ்சி தான். வஞ்சினா கேரளா. சோழர்கள் பாருங்க உறையூர். அடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு பூம்புகார். சரியா? உங்களுக்கு பாண்டியர்கள் பாருங்க மதுரை, கீழடி எல்லாம், அழகன்குளம்லாம் மதுரை, பாண்டியர்கள். சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரியா? உங்களுக்கு இப்போ என்ன பாருங்க, அரிக்கைமேடு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? தகடூர். தகடூர்ல என்னது? தருமபுரி. தகடூர் என்னது? தருமபுரி. சரிங்களா? இந்த வஞ்சி துறைக்கு பாருங்க, வஞ்சி இருக்கா? அப்ப சேரர்கள் தலைநகரம் வஞ்சி. என்ன துறைமுகம்? முசிறின்றது ஒரு துறைமுகம், ஒரு போர்ட், துறைமுகம் இருந்திருக்கு. ஒவ்வொரு அரசர்கள் என்ன பண்றாங்க, ஒரு துறைமுகத்து வழியா தான் கடல் வாணிகம் செய்திருக்கிறாங்க. புரியுதா? தொண்டி, சேரர்கள் நினைவே தொண்டி, முசிறி, இது வந்து ஆர்பர் மாதிரி போர்ட். புரியுதா உங்களுக்கு? பூம்புகார்லயே அது மாதிரி துறைமுகம் இருந்திருக்கு, பாண்டியர்கள் துறைமுகம் இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ மூவேந்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மூவேந்தர்கள். இப்போ நம்ம தமிழ் சமுதாயத்திலே பார்க்குறப்ப இப்பெல்லாம் நமக்கு என்ன பேரு? நமக்கு சாதாரண பேர் வருது. அப்பாவோட இன்சியல் எங்க வருது? ஃப்ரண்ட்ல வருதா? ஃப்ரண்ட்ல வருதா? சங்க காலத்துல ஒரு நபருடைய பேருக்கு பக்கத்துல, பேருக்கு முன்னாடி ஊர் பெயர் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஊர் பெயர். பாருங்க, ஆந்தையார், அவர் பேர் ஆந்தையார். அது என்ன ஊரு? பிசிர். பிசிர் பிளஸ் ஆந்தையார், பிசிர் ஆந்தையார். சொல்ல புரியுங்களா? அப்ப பேருக்கு முன்னாடி ஊர் பேர் வந்திருக்கு. புரியுதா? அடுத்து பட்டப்பெயர் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? பட்டப்பெயர். சரிங்களா? இப்ப ராஜராஜன் சொல்றோம் இல்லையா, அரிகேசரி, ராஜகேசரி, பட்ட இளைய தளபதி விஜய் மாதிரி பட்டப்பெயர் வந்திருக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு, நம்ம பேருக்கு பக்கத்துல அப்பாவுடைய பேர் சச்சின் டெண்டுல்கர், குலப்பெயர் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி. விராட் தான் ஒரு பேரு, தான் தாத்தா பாட்டா, தாத்தாவுடைய பேர். அப்படி அப்புறம் ஒரு காலத்துல சாதி பெயரா மாறுது. ராமசாமி கவுண்டர், ராமசாமி செட்டியார் வருதா இல்லையா? அப்ப ஆக மொத்தம் பேருக்கு முன்பு பின்பும் ஒரு ஊர் பெயரோ அடைமொழியோ என்ன ஆகும். அது போல சேர சோழ பாண்டியர்களுடைய அடை பெயர், பேருக்கு அப்புறம் வரக்கூடிய, எப்படி வந்து உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் வருதோ அது போல கவனிங்க. ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை. பாருங்க, கடைக்கால் இரும்பறை. பாருங்க, சேரன் செங்குட்டுவன் வருதா? ஒரு பேருக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் ஒண்ணுமே இல்லை. இந்த பேர் செகண்ட் ஆஃப்ல இருந்தா அவன் சேர அரசன். என்ன அரசன்? சொல்ல புரியுதாமா? யாரு? ஆதவன், குட்டுவன், சேரன் செங்குட்டுவன், வானவன், கணைக்கால் இரும்பொறை. இந்த பேர் என்னது? சேர அரசன். சென்னி, செம்பி, நெடுங்கில்லி, நலங்கில்லி, கிள்ளி வளவன் வருது இல்லம்மா? இந்த பேர் வந்தா யார் பிடிக்கும்? சோழ அரசன். எனது குலமரபு பெயர்கள் ஞாபகம் வச்சுங்க. மூவேந்தனுடைய குலமரபு பெயர்கள் என்னது? சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். பாருங்க, மாறன், வழுதி, செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன், தென்னவன், மீனவன், மீனவன், சரிங்களா, பஞ்சவன், எல்லாமே பாண்டியரை குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நம்ம படிச்சோம் கணைக்கால் இரும்பொறை, பாண்டிய நெடுஞ்செழியன், இளம்பெரு வழுதி, நெடுமாறன் வருதா உங்களுக்கு? அப்ப தென்னவண்ண யாரு குறிக்க? தென்னவண்ணவே பாண்டியர் தான். பஞ்சவண்ணால பாண்டியன் தான். என்னது? மூவேந்தருடைய குலமரபு பெயர்கள். சரிங்களா? இது நீங்க பார்த்து வச்சுங்க.
அடுத்து பாருங்க, சேர அரசல்ல பாருங்க, இமயவரம்பன் நெடும் சேரலாதன் பாருங்க, சேரல் இரும் பொறை வருது இல்லையா? இவங்கெல்லாம் மிக முக்கிய சேர அரசர்கள். கரிகால் சோழன், இளஞ்சேட் சென்னி, கிள்ளி வளவன் வருது இல்லையா? முக்கிய சோழ அரசர்கள். இவர் என்ன பண்றாரு? கல்லணை கட்டியவர் யாரு? கல்லணை கட்டியவர் கரிகால் சோழன். பாருங்க, நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன் எல்லாம் யாரு? பாண்டிய அரசர்கள். சொல்றது புரியுதா? இது என்னது? குலமரபு பெயர்கள். சங்க காலத்துல பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதாவது உங்களுக்கு ஈன்று புறந்தறுதல், அந்த பாட்டு படிச்சிருக்கீங்களா? ஈன்று புறந்தறுதல் ஒரு புறானோட பாடல் வருது இல்லையா? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வழுத்தி கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே. இதெல்லாம் என்னது? என்ன பாடல்? ஒரு பெண் ஒரு பாடிய பாடல். யார் யாருக்கு என்னென்ன கடமை, கடன் என்னது கடமை, அந்த பாட்டை பாடுறத யாரு? பொன்முடியார். பொன் முடியார். நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா ஒரு பாட்டு, ஈன்று பிறந்ததில் எந்தலை கடனே, சான்றோனாக தந்தை கடனே. ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப தந்தைக்கு, தாய்க்கு கடன். அவனை நல்லா வளர்க்கறது யாருடைய கடன்? அப்பாவோ கடன். கடன்னா கடமை. யார் பாடுந்து? ஒரு சங்க காலத்திலேயே பெண்மக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஔவையார், வெள்ளி விதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பெண்பால் புலவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். இது என்ன சார்? சங்ககாலம்னா யாரு? சேர சோழ பாண்டியர்கள். அவங்க கிங்குக்கு கீழே சில குறுநில மன்னர்கள் வந்திருக்கிறாங்க. குறுநில மன்னர்கள் இல்ல சிற்றரசு சொல்லுவாங்க. சிற்றரசர்கள் யாரு அப்படின்னா, படிச்சிருக்கோம் இல்லையா? கடையேழு வள்ளல்கள். என்ன படிச்சோம்? ஆய் ஆண்டிரன், பாரி, ஓரி, காரி, நல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? சங்ககாலத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்களாம் மிகப்பெரிய கிங்கு. இவங்க அவங்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களா இருந்திருக்கிறாங்க. அது இந்த சைடு பத்தி தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, பேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில், ஓரி. இதை கடையேழு வள்ளல்கள். ஞாபகம் வச்சுங்க, கடையேழு வள்ளல்கள். அப்ப இது என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சி செய்த இடங்கள். பாருங்க, ஆய்னா பொதியமலை. குரூப் 4 எல்லாம் முன்னாடி கேட்பாங்க. இது மாதிரி 4 அரசு கொடுத்துருவாங்க. எந்த குறுநில மன்னன் எந்த மலையில ஆட்சி செய்தான். சரியா? உங்களுக்கு பாரினா பரமமலை, பேகன்னா பொதினிமலை, ஓரினா கொல்லிமலை நீலகிரி பக்கம், காரினா கோவலூர் மலையன், அதிகன்னா தகடூர். தகடூர்னா என்னது? தகடூர் தான் தருமபுரி. தகடூருடைய தற்போதைய பேர் எது? தருமபுரி. புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இந்தந்த அரசர்கள் எந்த மலைப்பகுதியை ஆண்டாங்க? பழனி மலை. பாருங்க, பேகன் பழனி, பாரி பரம்புமலை. பாரியுடைய பெண்கள் தான் அங்கவை சங்கவை மகள், அங்கவை சங்கவை. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அடுத்து பாருங்க, நம்ம படிச்சுக்கிறோம். மயிலுக்கு பருவதன் தான் பேகன் படிச்சுக்கிறோமா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி படிச்சுக்கிறோமா? அப்ப கடைய வள்ளல்கள் அவங்க ஆட்சி செய்த இடங்கள். அதியமான் யாரு? தகடூர். அதியமான் யாரு? அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஒரு நட்பு. சரிங்களா? சொல்லுவாங்க. அதே போல அதியமான் என்ன பண்ணாரு? அவை நெல்லிக்கனி கொடுக்குறாரு. அவை அதை வாங்க மறுக்கிறாங்க. நீயே சாப்பிடுப்பா, நீ தான் நாட்டுக்கு தேவை அப்படின்னு. அதியமான் சொல்றாரு, நான் செத்தாலுமே வேறு அரசன் ரிப்ளேஸ்மெண்ட் உண்டு, அது தமிழ் பாட்டி, நீ எங்களுக்கு நாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு. இப்போ அதியமான் மீது ஒரு பகை நாட்டு அரசன் தொண்டைமான் படையெடுக்கிறான். யாரு? தொண்டைமான் படையெடுக்கிறான் அதியமான் நாட்டு மீது. இந்த செய்தி யாருக்கு தெரிகிறது? ஔவையாருக்கு தெரிகிறது. ஔவையார் என்ன பண்றாங்க? பிஃபோர் வார் தொண்டைமானுடைய நாட்டுக்கே போயிட்டு அவன் படைக்கருவிகள்லாம் பார்த்து அவனை புகழறா மாதிரி அதியமானை புகழ்ந்து அவனை இகழ்ந்துட்டு வராங்க. அது 9th புக்ல ஒரு இமேஜ் இருக்கும். ஒரு வயசான பாட்டி போவாங்க, இமேஜ் ஒன்று இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, தொண்டைமானே, என்ன உன் நாட்டில் படைக்கருவிகள் எல்லாமே புதுசு புதுசா அப்படி இருக்குது, புதுசு புதுசா பயன்படுத்தாம இருக்குது,
எல்லாம் ஒளி வீசுகிறது. அங்க வந்து பாருங்க, எல்லாம் கத்தி வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு துண்டு துண்டா உடைந்து ரத்தக்கரை படிந்து கொல்லருடைய உலைக்களத்துல செப்பம் செய்ய இருக்கிறது அப்படின்னு இவர் புகழாமே புகழ்வாங்க. யாரை புகழ்வாங்க? ஆக்சுவலா அதிகமான புகழ்வாங்க. சரிங்களா? அதான் வந்து இந்த கடை வள்ளல்களுடைய இது ஞாபகம். சரிங்களா? ஏதாவது நான் இனிமே சொல்றேன், இந்த வகுப்பு வந்து அடிப்படை வகுப்பு தான். நம்ம என்ன தெரியணும்? இலக்கிய வரலாறுனா அந்த கால வரிசை தெரியணும். மூவேந்தர்கள் அப்படின்னா சேரன், சோழன், பாண்டியன். கடை வள்ளல்கள் அப்படின்னா ஒரு சிறப்புகள் தெரியும். இப்ப பாருங்க, சேர சோழ பாண்டியர்கள். ஒவ்வொரு சேரவுடைய பூ என்ன பூ? பனம் பூ. என்ன துறைமுகம்? முசிறி, தொண்டி. என்ன தலைநகரம்? ஹெட் குவார்டர்ஸ் எது? வஞ்சி, கரூர். என்ன சின்னம்? வில்லம்பு. சோழர்கள் அத்திப்பூ. என்ன துறைமுகம்? புகார். புகார் தான் பூம்புகார். என்ன தலை ஹெட் ஆபீஸ் எங்க? உறையூர். அப்புறம் புகார். புலி. பாண்டியர்கள் வேப்பம்பூ. என்ன போர்ட்டு? கொற்கை. மதுரை 2 மீன்கள். சொல்ல புரியுதா? இதெல்லாம் கேட்பாங்க, இதை கேட்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, இது பேசிக்ஸ் எல்லாமே. சரிங்களா? அப்ப சேரர் பனம்பூ, சோழர் அத்திப்பூ, பாண்டியர் வேப்பம்பூ. அந்த பூ வந்து அவளுக்கு தான் உரியது, வேற எதுக்குமே உரியது கிடையாது, யாருக்கும் உரியது கிடையாது. அடுத்த தலைமுறை பாருங்க, சேரர்னா முசிறி, தொண்டி. சோழர்னா பூம்புகார். பாண்டியர்னா கொற்கை. தலைநகரம் சேரங்கள் பெரும்பாலும் வஞ்சி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, கேரளாவை குறிப்பிட்ட இடம், அதான் என்ன பண்ண தலைநகரம். அப்புறம் கரூர். கரூர் வந்து மிக முக்கிய வாணிக நகரமா இருந்திருக்கு. ஒரு ஒரு பயணி ரோம்ல வந்த ஒரு பயணம் பண்ணாரு. கரூர் வந்து மிகச்சிறந்த ஒரு வாணிக நகரமா சொல்றாரு. எந்த இடத்த? கரூர். சரிங்களா? இது பார்த்துங்க.